எங்கள் வீட்டுக்கு வந்து தன்னார்வலர்கள் வந்தாங்க. உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் திட்டத்தை பற்றி சொன்னாங்க. அதில் எங்கள் கவுன்சிலர் ஏஎஸ் மணி சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். மாண்புமிகு முதல்வர் வராங்க, அங்கே போய் மனு கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு தான் அவங்கள பார்த்து மனு கொடுக்கலான்னு. நிறையா திட்டங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா 35 வருஷமாக வந்து இந்த நடராஜ கோயில் பெயர் பெற்றது. தெப்ப உற்சவமே நடக்காமல் இருந்துச்சு. உங்கள் காலத்தில் தான் அந்த தெப்ப உற்சவம் சிறப்பாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த தொலைலாம் தூர் வந்தது நகராட்சியில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு நடைப்பயிற்சி பண்ணோம்னா 4 வீடியோ தான் பண்ணோம். அது ஒரு பொல்யூஷனோடு இருந்துச்சு. பட் வந்து இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான திட்டமாக இருக்குது. நடைப்பயிற்சி 4-5 குளங்கள் துருவாரி நடைப்பயிற்சி உங்களுடைய திட்டம் எல்லாமே சார் மாணவருக்கு செஞ்சிருக்க அந்த திறன் மேம்பாடு திட்டம், சுயம் ஆப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மகளிருக்கு கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா விடியல் திட்டம், உரிமை தொகை கொடுத்துருக்கீங்க. அந்த உரிமை தொகை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பிள்ளையா இன்னைக்கு பெத்த பிள்ளைங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பேர் கிராமத்தில் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த 1000 ரூபா போனோடனே அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியாக அடையிறாங்க. நான் வந்து கிராமத்துக்கெல்லாம் போயிருக்கேன் தொண்டு செய்ய. அப்போ அவங்கள பற்றி அவ்வளோ பெருமையாக சொன்னாங்க. எங்கள் பிள்ளை எங்களுக்கு பணம் அனுப்புது, என்னுடைய அண்ணன் பணம் அனுப்புகிறாங்க, சகோதரிகள் சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. ஆனால் உங்கள் காலத்தில் சிறப்பாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில் கும்பாபிஷேகம்லாம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. மகளிர் ரொம்ப இது கொடுக்குறீங்க. சாந்தி, உங்க பேரு? சாந்தி சார். ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். எங்க முதல்வர் எப்படின்னா, பேச்சு என்ற 3 எழுத்தை குறைத்து நேரம் என்ற 3 எழுத்தை வீணாக்காமல் கல்வி என்ற 3 எழுத்தை மாணவ செல்வங்களுக்கு கொடுத்து உதவி என்ற 3 எழுத்தை எங்க சமுதாய மக்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு செய்து வெற்றி பெற்ற மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களுக்கும் மென்மேலும் வெற்றி பெற எங்களுடைய ஒத்துழைப்பிற்கும் நடராஜருடைய அருள் உங்களுக்கு இருக்கு சார். எப்பயும் நீங்க வந்து எங்களுக்கு இது மாதிரி நலத்திட்டங்கள்லாம் செய்யணும். இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா என்னுடைய கணவர் இறந்துட்டாரு. தனியா இருந்த வேலையில இருந்துட்டு குடும்ப படுவால மாத்த முடியாம ஒரு ஆமா சார், இன்ஸ்ட்ரக்டரா இருக்கு. இன்னும் டீச்சரா மாறல சார். அண்ணாமலை யோகத்துறையில இருக்கேன். PhD முடிச்சிட்டேன் சார். அதுல இருந்தேன். ஆனா இந்த வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1/2 நாள் லீவ்ல எல்லாம் கிடைச்சு.